வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்க 0% எஸ் எதிர்பார்த்த ப்ரமோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து அரசி மேரேஜ் ரிலேட்டடாக எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இந்த இடத்துல மயில் மாட்டிக்கிட்டாங்க. என்னென்னா அவங்க இவ்வளோ நாள் எப்படியோ ஒரு பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஹோட்டலில் மட்டும்தான் மிஸ்டேக் மாதிரி சர்டிஃபிகேட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சரவணன்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போவே சரவணன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த காலேஜுக்கே கூட்டிகிட்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சரவணன் மூவ் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்ட்டு 2 பேரும் வண்டியில் வராங்க. ஸோ இந்த இடத்துல காலேஜ் போகும்போது எம்ஏ காலேஜ் இது எல்லாமே போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய தங்கமயிலும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படிங்கும்போது அவரோட வார்த்தைகள் இருக்குல்ல, எப்படியும் ஒருத்தர் ஒன்று சேர்ந்துருவாங்க தான். ஆனால் அந்த மனசில் இருக்க வலியை தான் சில இடங்களில் வார்த்தைகளாக வரும். ஸோ ஹோட்டல்லே மனசில் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு, இங்கே முடிஞ்சே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் சரவணன் இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் தங்கமயில் வேறு எந்த ஒரு காரணமும் அந்த பொண்ணு ஒரு இன்டென்ஷனோடு பண்ணலை. தனக்கு வீட்டில் அந்த ஒரு சூழ்நிலை, அம்மா அப்படி போய் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களும் சரியான விவரக்காரங்க தான் இங்கே பாண்டியன் ஃபேமிலியும். ஸோ அதனால் ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவன் மயிலும் மாட்டியிருக்காங்க. சரி, ஆனால் அடுத்த நகர்வுகள் அரசியோட கல்யாணம் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அரசியோட கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு அக்கப்பூர் வரும் இல்லை, அதனால் அப்பயும் ரிவீல் ஆகாது இப்போ வீட்டில் இருக்க சூழ்நிலை. பட் இவங்க ரெண்டுக்குள்ளே டிஷ்ஷும் இருக்கும். அதாவது செலிப்ரிட்டிஸ், அதாவது சீரியலில் வந்து இது மாதிரி டிஷ்ஷும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். கரெக்டு தானே? எப்படியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு இருக்கும். ஆனால் அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த பர்டிகுலர் ட்ராக் வந்து யாரோ ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனிவேஸ், இந்த ட்ராக் நம்ம கடந்து தான் போயாகணும். தங்கமயில ரொம்ப பாவம் தான். ஆனால் சரவணன் வியூவில் பாருங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார் அப்படின்ட்டு. நடந்த ஒரு விஷயம் கூட இப்போ எப்படின்னா, இவங்க இப்போ என்ன பண்ணாலும் எல்லாமே பொய்யான்னு தான் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சரவணனுக்கு ஏற்பட்டிருக்கு. எனிவேஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். எனக்கு தெரிஞ்சு மீனாவுக்கும் ராஜிக்கும் இந்த நகை மட்டும் தானே தெரியும், படிப்பு பற்றி தெரியாதுல்ல. அதை நான் மறந்துட்டேன். கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸ்டேடியம்.